வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். நேத்திக்கு பல்லடத்தில் நடந்த பாஜகவினுடைய என் மண் என் மக்கள் நிறைவு விழாவில் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கலந்திருக்கிறாரு. மிக பிரம்மாண்டமாக நடந்த அந்த ஒரு கூட்டம். பிரதமர் மோடி இந்த வருடத்தில் தமிழகத்தில் அவர் கலந்துக்கிட்ட முதல் கட்சி கூட்டம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த கூட்டத்தில் பிரதமர் பேசும் பொழுது என்னென்ன விஷயங்களை பேசியிருக்கிறார், வழக்கம் போல் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. தில்லியில் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய கட்சி தான் வந்துட்டு காங்கிரஸ். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திமுகவுமே வந்துட்டு குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அவர்களுடைய நோக்கம் அப்படின்றதே வந்துட்டு குடும்பத்தை வளர்ப்பது தான். அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. பாஜகவுக்கு தமிழகத்தில் வந்துட்டு ஆட்சி பிடிக்கலை, இது வரைக்கும் ஆட்சியில் இல்லை அப்படின்னாலுமே தமிழக மக்களினுடைய மனதில் வந்துட்டு பாஜக இருக்குது, பாஜகவினுடைய மனதில் தமிழகம் இருக்குது. கடந்த 10 வருடத்தில் இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் செஞ்சதை விட நாங்கள் தமிழகத்திற்கு அதிகமான திட்டங்களை கொடுத்துருக்குறோம். அடுத்தது இண்டி அலையன்ஸ், அவங்க நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு எந்த ஸ்பேஸுமே கிடையாது. சவுத் இந்தியாவில் பெருமளவில் சீட்டுகளை ஜெயிச்சிடலான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது எதுவுமே வந்து சேராது அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்ததாக வந்துட்டு எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா அவங்க 2 பேரையும் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர் குடும்ப அரசியல் வழியாக உள்ள அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. சுயநலம் பார்க்காம மக்களினுடைய நலனுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஜெயலலிதாவும் அதே மாதிரியான திட்டங்களை தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மக்களினுடைய மனங்களில் வந்துட்டு அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இந்த என் மண் என் மக்கள் நடைப்பயணம் தொடக்க விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிட்டாரு. நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்துருக்கிறாரு. இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துவக்க விழாவில் அதிமுக கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்வி உதயகுமார் கலந்துருந்தார். இந்த முறை வந்துட்டு அதிமுக சார்பில் யாருமே கலந்துக்கல. அதிமுக அந்த கூட்டணியை விட்டு பிரிந்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதுதான் வித்தியாசம். அடுத்தது வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பொதுவான ஒரு பார்வை இருந்தாலுமே அதற்கான ஒரு எஃபர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த கட்சி போடுறாங்க, கட்சியில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டனிலிருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி வரைக்குமே வந்துட்டு நிற்காம சொல்லண்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கிறாங்க, அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் அண்ணாமலையை பிடிக்காத பாஜகவினுடைய மெம்பராக இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட வந்துட்டு அவரை இன்னைக்கு தூக்கிடுவாங்க அன்னைக்கு தூக்கிடுவாங்க, இந்த நடைப்பயணம் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பல அவதூறுகளை எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க. அவரை வந்துட்டு மாநில தலைவர்லேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பிரதமர் மோடி தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஃப்ரீடத்தை பிரதமரினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனாக வந்துட்டு அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்றத நேற்றைய நிகழ்வில் நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்தது பிரதமர் வந்துட்டு வட மாநிலங்களில் பேசும் பொழுது மோடியின் கேரண்டி அப்படின்ற மாதிரியான வார்த்தையை வந்துட்டு பிரயோகம் பண்ணார். அது 5 மாநில தேர்தலையே அந்த ஒரு பிரயோகம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்லோகனாக கூட மாறிச்சு. ஸோ அதே மாதிரியான கேரண்டியை நேற்றைக்கு தமிழகத்துலேயுமே வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அடுத்தது வந்துட்டு அவர் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. அதிமுக விமர்சனமே பண்ணல. இந்திய அலைன்ஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் திமுக இவங்களை தான் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதிமுகவினுடைய தலைவர்களை வந்துட்டு பெருமையாக பேசியிருக்கிறாரு. அதில் அதிமுகவினுடைய மெம்பர்ஸ் சில பேர் வந்துட்டு அங்கிருந்து இவர் இவ்வளோ நாளாக நடைப்பயணம்லாம் செஞ்சுட்டு வந்தார், ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா எங்கள் தலைவர்களை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இங்கே இவங்க ஆட்சி தான்ப்பா, தட் இஸ் அதிமுக திமுக இவங்க 2 பேரினுடைய கவர்மெண்ட் தான், நாம 10ஓட 11 உட்காந்துருக்க வேண்டியதான் அப்படின்றது தான் மோடி சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படின்றதையுமே வந்துட்டு இங்கே இருக்கிற நிறைய பேர் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மோடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொன்னாரே தவிர 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியை பற்றி பெரிய அளவில் புகழலை. அதையும் நம்ம வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு எம்ஜிஆரினுடைய ஜெயலலிதாவினுடைய அந்த ஓட்டர்ஸை கவர்வதற்கான வாய்ப்புகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில்
அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்யாததுக்கான காரணம் மோடிக்கு தெரியும் கொள்கை ரீதியாக அப்போசிட் சைடில் இருக்கிறவங்க யார் யாரை தட்டி தூக்கணும், யாரை கட்டி அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோடவோ அதிமுகவோடவோ கொள்கை ரீதியிலான பெரிய அளவில் முரண்பாடுகள் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. கம்யூனிஸ்டுகள், விசிக, திமுக, காங்கிரஸ் இவங்களோட தான் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்குது. அவர்களோட என்றைக்குமே இணைய முடியாது அப்படின்ற அளவில் இருக்குது. ஸோ அதனால் அவங்கள மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இவங்கள பெரிய லெவலில் கண்டுக்காமல் போயிருக்கிறாரு. ஸோ இது நாளைக்கு கூட்டணியாக மாறும் அப்படின்னு கேட்டோன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் நாளைக்கு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் சமரசத்தோடு வந்தால் கூட அவர்களை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஸோ அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் வந்துட்டு அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் திமுகவை மிக கடுமையாக அட்டாக் பண்ணிவிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆரை புகழ்ந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை இங்கே தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஸோ ஓவராலாக சமீபத்திய காலங்களில் தமிழக அரசியலில் அண்ணாமலை மிக கடுமையான ஒரு பெரிய எஃபர்ட் போட்டு அதற்கான ஒரு பெரிய பலனையும் கூட வந்துட்டு நாம் இப்போ கண்களில் பார்த்துட்ருக்குறோம். அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறுது அப்படின்றது லோக்சபா தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய எஃபர்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ அதனுடைய ஒரு நிறைவு விழா நேற்றுக்கு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் நம்ம லோக்சபா எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.